டெக்ஸ்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு ப்ரொஜெக்டர் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து மேனுஃபேக்சரர் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது. நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலனாலும் அந்த ப்ரொஜெக்டர் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல மெயின்டைன் பண்ண ப்ரொஜெக்டரு 5லேருந்து 7 வருஷம் தாராளமாக வந்து உங்களுக்கு லைஃப் வரும். இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரொஜெக்டரை எப்படி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோ வந்து நான் சரியாக வந்து போடுறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, செப்டம்பர் 22 அப்புறம் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் GST 2.0 விதிப்படி ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் வந்து வாங்கலாம். அதனால் இப்போ வந்து நீங்கள் எந்த பொருளும் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி நான் மொத்தமாக வீடியோ வந்து போடுவேன். ஒரு 10 வீடியோ 15 வீடியோக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் 22 செப்டம்பருக்கு அப்புறம். அதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியாக வந்து இந்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த GSTனால் எப்போவும் ஆஃபர் மட்டும் தான் வரும். பட் இப்போ வந்து 22 செப்டம்பரில் அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். அதனால் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸில் பிளேஸ்மெண்ட் அண்ட் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டர் வந்து எப்பவுமே ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நீங்கள் வைக்கணும். அது ரொம்ப அப்படியே மேலேயும் கீழேயுமா சும்மா ஏதோ ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ளாட்டாக பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சீலிங் மவுண்ட்டு இல்லைனா ட்ரைபாட் மவுண்ட் வந்து நீங்கள் வந்து அது மூலிமா நீங்கள் வைக்கலாம். நீங்கள் டேபிள் சப்போஸ் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி வந்து ஒரு அடி, அதாவது 30 சென்டிமீட்ரு கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல வென்டிலேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் அடைச்சிட்டா கூட அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து பாதிச்சிடும். அதனால் ஹீட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஹீட் ஆச்சு அப்படின்னா ப்ரொஜெக்டர் உள்ளே இருக்கிற அந்த லென்ஸ்க்கும் வந்து ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கும் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து LCD டிஸ்பிளே பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணம் சரியாக வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணாததும் இந்த சுற்றி வென்டிலேஷன் வந்து கவனிக்காததும் தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு அடி ஆகுது, சரிங்களா? சீலிங் மவுண்ட்டு பண்ணால் கூட நீங்கள் சீலிங் மவுண்ட்டு வைக்கும் போது சுற்றி வந்து ஒரு அடி கேப் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் மவுண்ட்டில் எப்படியும் வந்து கீழே ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பை டிஃபால்ட் அதில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நீங்களே கொடுப்பீங்க. இந்த டேபிள் வைக்கிறதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பிரச்சனை பண்ணுறோம். அதனால் பிளேஸ்மெண்ட் அண்ட் வென்டிலேஷனும் கவனிச்சுக்கோங்க. அதாவது ஏர் வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டையாக ப்ரொஜெக்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏர் வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பெட்டு, அதுக்கப்புறம் கர்டன்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து வச்சுருவோம். அந்த ஏர் உள்ளே எங்கே சக் ஆகுது, எங்கே வந்து வெளியே வருது அப்படின்ற அந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் ஆன் பண்ணாலே ஒரு சைடில் வந்து ஃபேன் சூடாக வரும். அதுதான் வந்து வெண்ட் வெளியே வர்றது. ஒரு சைடு எந்த காற்றுமே வராது, பட் அங்கே ஓட்டை இருக்கும். அதுதான் வந்து ஏரை உள்ளே இழுக்கிற இடம். ஸோ அந்த உள்ளே இழுக்கிற இடம் நான் உங்கள் வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த உள்ளே இழுக்கிற இடம் எது ஆப்ஜெக்ட் வச்சும் நம்ம வந்து மறைச்சிடக்கூடாது. அதை வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து விடணும், சரிங்களா? அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஏர் உள்ளே வர்றது வந்து ஸ்லோ ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே எக்ஸிட் ஆகுறதும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு அந்த ஹீட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி ப்ரொஜெக்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரொஜெக்டரோட நம்பர் 1 எனிமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டை வந்து இது ப்ரொஜெக்டருக்கு மட்டும் கிடையாது, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் டஸ்ட்டுனால தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து லைஃப் வந்து போகிறது. ஸோ இந்த டஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வர மாடர்ன் ப்ரொஜெக்டர் எல்லாமே நல்ல ஒரு க்ளோஸ்டு ப்ரொஜெக்டர் தான் டெவலப் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏர் வென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், பட் ப்ரொஜெக்டர் உள்ள சீக்கிரம் டஸ்ட் போகாத மாதிரி மேனுஃபேக்சர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டஸ்ட் ஃபில்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதனால தான். ஸோ இந்த டஸ்ட் ஃபில்டரை நீங்கள் உங்கள் ப்ரொஜெக்டில் இருந்துச்சு டஸ்ட் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தடவை, சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 2 தடவை அதை எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி வந்து நீங்கள் வந்து போடுங்க. இப்போ ஏசி இருக்குது, அந்த ஏசி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து போடுறோம்ல. அது சப்போஸ் போடாமல் விட்டால் என்ன ஆகும், அந்த டஸ்ட் அக்குமுலேட் ஆகி ஏசி கூலிங் வந்து பாதிக்கும். சேம் தான். அதில் எப்படி நம்ம ரூமுக்கு கூலிங் வந்து பாதிக்குதோ, இதுலேயும் அதே தான். ப்ரொஜெக்டர்லேயும் உள்ளே இருக்க கூலிங் சிஸ்டம் வந்து சரியாக வந்து கூல் பண்ணாது. ஏன்னா டஸ்ட்டு போய் அடைச்சிக்கிட்டு காற்று உள்ள ஏர் சர்க்குலேஷன் வந்து பாதிக்கும். அதனால் டஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்க்கணும். எப்போவுமே லென்ஸு கேப்பை வந்து போட்டே வைங்க. ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணாத போது ஸ்க்ராச்சஸ்லேருந்து தப்பிக்கலாம். சில பேர் கொடுக்குறாங்க, கொடுத்தா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து இங்கே டாட் இருக்குது பாருங்கள்.
அது வந்து என்னடா வாங்கின புதுசுலேயே ஸ்க்ரீன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து இங்கே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இப்போ லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டேப் பண்ணலாம், இப்படி தட்டலாம், போகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் போகல அப்படின்னா அவங்க அதுக்கு தான் வந்து இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து உள்ளே விட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். லைவாக காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து இந்த கருப்பு கலர் டாட் வந்து இருக்குது பாருங்கள், இருக்கா? ஸோ அப்போ அது வந்து இப்போ நான் உள்ளே விட்டு க்ளீன் பண்ணும்போது போயிடும். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, அந்த டாட் வந்து போகுது பாருங்கள். ப்ரொஜெக்டரை வந்து யூஸ் பண்ணாத போது அதை வந்து மூடி வைங்க, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொஜெக்டரை வந்து அப்படியே மாட்டிட்டு விட்டுட்டு போயிடுவோம். பட் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணாத போது இந்த டஸ்ட்டு எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ ஒரு ப்ரொஜெக்டருக்கு முக்கியம் வந்து அதை யூஸ் பண்ணல அப்படின்னா துணி போட்டு அதை மூடி வைங்க. யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும். நம்ம ஆளுங்க இன்னும் வேறு லெவல் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் துணி போட்டு மூடி வைப்பாங்க, அதிலெல்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா அந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணும்போது அந்த துணி எடுக்க மாட்டாங்க, அங்கேயும் பிரச்சனை. ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணியை எடுத்துருங்க. யூஸ் பண்ணாத போது அதை துணி போட்டு மூடி வைங்க. ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்க டிஃபால்ட்டு கார்ட்போர்டில் வந்து நீங்கள் பேக் பண்ணி வைக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் நான் யூஸே பண்ண மாட்டேன் ஒரு 6 மாதம் அப்படின்னா துணி போட்டு மூடுறது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்காது. நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அவங்க வர பேக்கை அந்த கார்ட்போர்டு அதை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்றுமே ஆகாது, டஸ்ட்டு உள்ளே போகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது அப்படியே இருக்கும், சரிங்களா? துணியும் போட மாட்டோம், அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி யூஸ் பண்ணாத போது பேக் பண்ணி வைக்க மாட்டோம். அதனால் டஸ்ட்டு ஈஸியாக இப்போ உள்ளே உட்காந்துரும். நீங்கள் ஆன் பண்ணும்போது தான் தெரியும் இந்த ப்ரொஜெக்டர் நம்ம யூஸ் பண்ணலனாலுமே அது பழசாயிடுச்சு. பழசான மாதிரி உங்களுக்கு சவுண்டு வரும். நல்ல ஃபேன் வந்து ஸ்பீடாக சுற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், சரிங்களா? எனக்கு நான் போக போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த ப்ரொஜெக்டர் போக போகிறதுக்கான அறிகுறி. அதனால் இந்த ஃபேன் சவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரு சரியாக வந்து மூடி வைங்க யூஸ் பண்ணாத போது. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் வர்றதுக்கு. இந்த டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஏர் பியூரிஃபையர் வாங்கி வைக்கலாம். அது வந்து உள்ளே வந்து டஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்டர் செட் பண்ணுற ரூம் எப்பவுமே நல்ல விண்டோ எதுவும், அதாவது ஜன்னல்லாம் திறந்து இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரூமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உள்ளே டஸ்ட்டு போய் அடைச்சிக்கிச்சு ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி வந்து உங்களோட லைஃபே வந்து கம்மி பண்ணிவிடும் பயங்கரமாக. ஸோ அதனால் காசு இருக்கிறவங்க ஏர் பியூரிஃபையர் வாங்குறது பெஸ்ட்டு, டஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொட்டீனாக சில விஷயம் இருக்குது, நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எதை க்ளீன் பண்ணணும் ப்ரொஜெக்டரில் பார்த்தா லென்ஸு. அந்த லென்ஸில் வந்து லைட்டு ஸ்க்ரீனில் வந்து அடிக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸை வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் சாஃப்ட் கிளாத்தை வச்சு அதை வந்து தொடைங்க. நம்ம பண்ணுற என்ன ஒரு தவறுனா நல்ல ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டீரியல் வச்சு அதை நல்லா போட்டு இந்த கண்ணாடியை துடைக்கிற மாதிரி துடைச்சிருவோம். அங்கே என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிடும். சரி, ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னா நாள் அடையில் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து பாதிக்கும். லென்ஸுன்றது என்ன ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் தானே. ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு கண்ணாடி எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லிக்விட் வந்து லைட்டாக போட்டு நீங்கள் வந்து தொடைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி ப்ரொஜெக்டர் மேலேயும் வந்து நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து நல்லா வைப் பண்ணி அதில் இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையும் மேனுவலாக நீங்களே ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் எங்கிட்ட மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லை அப்படின்னா பனியன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லென்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம். சில ப்ரொஜெக்டர் வந்து அவங்களே வந்து லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாத் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரை வந்து கம்ப்ரஸ்டு ஏர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு அவ்வளோலாம் வந்து பைசா இல்லை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஒரு ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தண்ணி படாமல், மெயின் இது தான், தண்ணி பட்டுச்சுன்னா போயிடும், தண்ணி படாமல் அதில் இருக்க டஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த டஸ்ட்டு வந்து வெளியே வந்துடும். டஸ்ட்டு ஃபில்ட்ரு இந்த ப்ரொஜெக்டர் இல்லைன்னா ஒரி பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக வந்து துணி போட்டு துடைச்சிருங்க.
ஸோ அடுத்தது பவர் அண்ட் கூலிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா நம்ம ப்ரொஜெக்டர் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு டிவி மாதிரிலாம் ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கொடுத்துருக்க அந்த டெக்னாலஜி அப்படி. நீங்கள் எவ்வளோ தான் வந்து ப்ரொஜெக்டரை வந்து மாடர்ன் ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ 8 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் வந்து எந்த ப்ரொஜெக்டரையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற எந்த ப்ரொஜெக்டருமே தாங்காது. அது என்ன காஸ்ட்லி கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் 8 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. 8 ஹவர்ஸ்ன்றது ஒரு லிமிட்டு. ஸோ அதுவுமே ஒரு சில ப்ரொஜெக்டர்லாம் வந்து நான் 3 to 4 ஹவர்ஸ்னு சொல்லி நம்ம சேனல்லேயே ரெக்கமெண்டட் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஒரு வீடியோலையும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹவர்ஸ் வரைக்கும் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் பிரேக் கொடுத்தாலே அது வந்து கொஞ்சம் கூல் ஆகிடும். சரிங்களா? இல்லை நான் தொடர்ந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைஃப் கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ப்ரொஜெக்டரை வந்து பவர் டேரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுவோம். டேரெக்டாக ஜஸ்ட் அப்படியே போயிட்டு ப்ளக் ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி தான். சரிங்களா? அது வந்து போயிட்டு ஃபேன் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபேன் வந்து இப்போ நம்ம காரில் வந்து சாவியை வெளியே எடுத்தாலும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடிட்டு தானே இருக்குது. உள்ள ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் ஹீட் டிசிபேட் ஆகலாம் என்ன நடக்கும்னா உள்ளேயே வந்து ஹீட்டு தங்கிடும். அந்த மாதிரி தங்கிச்சு அப்படின்னா காம்பனண்ட் வந்து வேர் அண்ட் டயர் வந்து சீக்கிரம் ஆகும். ஸோ அதனால் அவங்களே வந்து ஃபேனை வந்து டிஃபால்ட்டாக வந்து பவரில் ப்ளக்இன் பண்ணியிருக்கும் போது தான் அந்த சென்சார் வந்து ஒர்க்கே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உடனே வந்து ப்ளக் ஆஃப் பண்ணிடாதீங்க. சப்போஸ் என்ன ப்ரோ கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் யூபிஎஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூபிஎஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் பவர் ஆஃப் ஆகாது. ஒரு 1 மினிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த ஃபேன் போய் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிற மாதிரி ரிமோட்டில் தான் நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும். டைரக்ட் பவர் ஆஃப் ப்ளக்இனில் பண்ணாதீங்க. சர்ஜி ப்ரொடெக்டடான ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்ளம் என்னென்னா சும்மா ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு அது பவர் வாட்டேஜ் கரெக்டாக செக் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சர்ஜி ப்ரொடெக்டட் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பவர் சில நேரத்தில் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ப்ரொஜெக்டர் வந்து இது பாதிப்படையும். ஸோ அதுவும் வந்து கவனிச்சுக்கோங்க. ஸ்டெபிளைசர் வந்து சப்போஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிளைசர் அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி யூபிஎஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரொஜெக்டர் டைம் எடுத்து அது ஆஃப் ஆகும். டேரெக்டாக வந்து அதை ஆஃப் பண்ண விடாதீங்க. அது திருப்பியும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும். இப்போ ப்ரொஜெக்டரில் காஸ்ட்லியான ஐட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த ப்ரொஜெக்டரோட லேம்ப்பு. சரிங்களா? அந்த லேம்ப்பு வந்து அதிக ஹவர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஒரு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பிரைட்டராக தேவைப்படாது. நைட்லாம் மூவி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரைட்னஸ் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா அவங்க லேம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஹவர்ஸ் வரைக்கும் தான் அந்த லேம்ப் வரும். மோஸ்ட்லி வந்து 50,000 ஹவர்ஸு. சரிங்களா? 40,000 30,000 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து அவங்க லைஃப் சொல்கிறாங்க. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரைட்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்கோ மோட்னு சொல்லுவாங்க. அதை வந்து சில ப்ரொஜெக்டில் வந்து ஆப்ஷனாகவே கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ கம்மியாகி இருட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் ஹாலில் பார்க்கணுன்னா மட்டும்தான் அந்த பிரைட்னஸ் தேவைப்படும். ஸோ அப்படின்னா நீங்கள் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க. லேம்ப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அதனால் கம்மியாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரைட்டராக வந்து பார்க்கலாம். ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் ஓகே. பட் பிரைட்டராகவே நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அந்த ப்ரொஜெக்டர் அந்த லேம்போட ஃபுல் ஹவர்ஸை நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து கவனிக்கணும் நம்ம முக்கியமாக. இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. உங்களோட ப்ரொஜெக்டர் ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ம்வேர் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க. ஒய்ஃபைல ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட்னு போனீங்கன்னா அதுவே காட்டும். ஏன்னா செக்யூரிட்டி பேட்சஸ்ஸு இந்த மாதிரி முக்கியமான சில அப்டேட்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரொஜெக்டர் லைஃப்க்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரத்தில் மேனுஃபேக்சரிங்லேயே அவங்க டிஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் அப்டேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க வச்சிருக்க டிஃபெக்டோடவே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரொஜெக்டர் லைஃப்பை பாதிக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா கனெக்டிவிட்டி. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் யூஎஸ்பி வந்து ஒரு 2 போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 போர்ட்டையும் அப்படியே யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எது வந்து தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அன்னெசரியாக யூஎஸ்பி போர்ட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களோட HDMI கேபிள் ரொம்ப மட்டமான ஒரு கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் அவுட்புட் உங்களுக்கு வராது. இது மட்டும் கிடையாது. இதனால் ப்ரொஜெக்டர் லைஃப் எங்கே ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹை குவாலிட்டி HDMI கேபிள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொடுக்குற சிக்னல் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் வச்சிருக்க அந்த காம்பனண்ட்டை பாதிக்கிற அளவு கூட இருக்கும். அதனால் நல்ல குவாலிட்டியான HDMI கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள் கனெக்டிவிட்டிக்கு. USB போர்ட்டை வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வைக்காதீங்க. ஸோ என்ன தான் ப்ரொஜெக்டர் போர்ட்டபுளாக இருந்தாலும்
உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போது கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ரஃப் ஹேண்டல்லாம் பண்ண முடியாது. டிவி மாதிரி தான், டக்குன்னு டிஸ்பிளே இப்போ உடஞ்சிச்சின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல ஒரிஜினல் பேக்கிங்கில் வந்து எடுத்துகிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறோன்னா பார்த்து வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். ஏன்னா எனக்கே நிறைய ப்ரொஜெக்ட் ரிவ்யூ மாடல் வந்து டேமேஜ் ஆகி வந்திருக்கு, நான் திருப்பி வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய லாஸ் ஆக்சுவலாக. அதனால் ப்ரொஜெக்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க போர்ட்டபிளான அதுக்குன்னு ஒரு பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. அவங்களே கம்பெனி சைடில் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்களே வந்து ஒரு நார்மல் சூட்கேஸில் வந்து வச்சு அதை 4 சைடை வந்து பபுள் ரேப் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ ரெயின், மாய்ஸ்சரு, அதுக்கப்புறம் சன்லைட். ரெயின்னா மழை, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சாரல் இருக்கிற இடம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொஜெக்டர் ஜன்னல் ஓரமாக வச்சிடாதீங்க. சின்ன மாய்ஸ்சர் பட்டாலும் அது வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு உருவாக்கிடும். அதே மாதிரி ரெயின்னா டேரெக்டாக தண்ணி யாருமே ஊற்ற மாட்டோம், பட் லைட்டாக சாரல் கூட சொல்கிறேன், அந்த மாய்ஸ்சர் கூட ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அதுவுமே ப்ரொஜெக்டரோட லைஃப் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி சன்லைட், சூரிய வெளிச்சம் வந்து படுற மாதிரி வச்சுக்காதீங்க. இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஃபிலிம் வந்து ரொம்ப ஹை ஹீட் ஆச்சுன்னா அதுவே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது டிஎல்பியாக இருக்கட்டும், எல்இடியாக இருக்கட்டும், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டாக இருக்கட்டும், இல்லை லேசராக இருக்கட்டும், நீங்கள் வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்ல இருட்டான இடத்துல வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் வைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த ப்ரொஜெக்டரை. அதே மாதிரி அக்சசரிஸு முக்கியமான ஒரு விஷயம். ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் என்னென்ன தேவைப்படும் நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் 22 செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க. டஸ்ட்டு கவரு, மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, அதுக்கப்புறம் டஸ்ட்டு ஃபில்டர் சப்போஸ் ஸ்பேர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கோங்க. யூபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பீட் HDMI கேபிள், இதுவும் நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் டஸ்ட்டு கவர், அதாவது யூஸில் இல்லை அப்படின்னா நம்ம அது ஒரு ஜிப்பு போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இல்லை நான் அது வாங்கக்கூடாது அப்படின்னா நார்மல் துணியில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டரில் இருக்க அக்சசரிஸ். இதை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் லாங் லைஃப் வரும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் வந்து ஒரு 7 to 8 வருஷம் தாராளமாக வரும். எங்கள் வீட்லேயே வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கிற ப்ரொஜெக்டர் இருக்குது. அதனால் எல்இடி ப்ரொஜெக்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லாங் லைஃப் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.